இந்த சாரிக்கு ஒரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா இங்க பாருங்க நான் வேர் பண்ணிக்கிறது எல்லாத்துலயுமே புட்டா வந்து நல்லா ஃப்ரண்ட்ல ஃபுல்லாவே தெரியும். ஸோ அது எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே உங்களுக்கு ஒன் சைடு வந்து குட்டி பார்டர், ஒன் சைடு பெரிய பார்டர். ஸோ கரெக்டா இங்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுப்பா. ஸோ கரெக்டா இந்த புட்டா மேலேயே இந்த மடிப்பை கொண்டு வந்து வைங்க. அப்போ அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மடிப்பும் நேரா வரும். வருதா கரெக்டா? இங்க பாருங்க எப்படி சிஸ்டர் இப்படி ஃப்ளீட்ஸ் எடுக்கிறீங்க, இது இன்னப்பா உங்களுக்கு சொல்லி கொடுக்காமலா? இங்க பாருங்க அவ்வளவுதான். இந்த சாரியை ஈஸியா வேர் பண்ணிடலாம் இல்லையாக்கா? வேர் பண்ணிடலாமா? இங்க பாருங்க அவ்வளவுதான். அப்புறம் ஜஸ்ட் அதே ஃபோல்டிங்ல கொஞ்சம் இப்படி டர்ன் பண்ணிக்கோங்கக்கா. அதே ஃபோல்டிங்ல கொஞ்சம் தூரம் இப்படி கண்டினியூ பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் முந்தி பெருசாவே விட்டுலாம். அவ்வளவுதான். ஜஸ்ட் ஃபார் 5 மினிட்ஸ் சாரிங்கிறதுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு நாள் ரொம்ப டயர்டா இருந்தது. அந்த டைம்ல எடுத்துட்டு போய் வேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். வேர் பண்றதுக்கு போய் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல வேகமா வேர் பண்ணிட்டு வந்ததுனாலே ஜஸ்ட் ஃபார் 5 மினிட்ஸ் சாரின்னு நேம் வச்சோம். அவ்வளவுதான். இங்க பாருங்க